ஓம் சாந்தி. 4 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எது மிகப்பெரிய சேவை? எது மிகப்பெரிய சேவை? இரண்டாவது கேள்வி, தந்தை யாராக இருக்கிறார்? தந்தை யாராக இருக்கிறார்? மூன்றாவது கேள்வி, பக்தி மார்க்கத்தில் ஏன் துக்கத்தில் இருக்கிறார்கள்? பக்தி மார்க்கத்தில் ஏன் துக்கத்தில் இருக்கிறார்கள்? நாலாவது கேள்வி, எப்போது தாரணை ஆகும்? எப்பொழுது தாரணை ஆகும்? அஞ்சாவது கேள்வி, அனைவரையும் மாயையிடமிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும்? அனைவரையும் மாயையிடமிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும்? ஆறாவது கேள்வி, அதிக பாவாத்மாக்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? அதிக பாவாத்மாக்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? ஏழாவது கேள்வி, அண்டர் கிரவுண்டில் இருப்பதினால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா உள்நோக்கு முகமாக, அந்தர்முகி உள்நோக்கு முகமாக இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? fill up the blanks. ஃபர்ஸ்ட், உங்களுடைய இப்போதைய வாழ்க்கை டேஷ் என்று பாடப்பட்டுள்ளது. உங்களுடைய இப்பொழுதைய வாழ்க்கை டேஷ் என்று பாடப்பட்டுள்ளது. இரண்டாவது, தூய்மைக்குதான் டேஷ் இருக்கிறது. தூய்மைக்குதான் டேஷ் இருக்கிறது. மூன்றாவது, எந்த அளவிற்கு டேஷ் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு டேஷ் செய்ய வேண்டி இருக்கிறது. எந்த அளவிற்கு டேஷ் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு டேஷ் செய்ய வேண்டி இருக்கிறது. நான்காவது, டேஷ் தெளிவாக இருக்கின்றது. டேஷ் தெளிவாக இருக்கின்றது. அஞ்சாவது, சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள் டேஷ் விடுகின்றன. டேஷ் விடுகின்றன. ஆறாவது, டேஷுக்கு பதிலாக அனைவருக்கும் டேஷ் கொடுங்கள், அப்போது டேஷ் கிடைக்கும். கேள்வி பதில். முதல் கேள்வி, எது மிகப்பெரிய சேவை?
பாபா சொல்றார், தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும். இது மிகப்பெரிய சேவையாகும். தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய சேவையாகும். இரண்டாவது, தந்தை யாராக இருக்கிறார்? ஞான சூரியன், அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், ஈஸ்வரன், பரம்பிதாவாக இருக்கிறார். அது சொல்லிட்டே போல. முக்கியமானது பாபா சொன்னார், ஞான சூரியன், அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், ஈஸ்வரன், பரம்பிதாவாக இருக்கிறார். மூன்றாவது, பக்தி மார்க்கத்தில் ஏன் துக்கத்தில் இருக்கிறார்கள்? ஆத்மாவையே பரமாத்மா என்று நினைவு செய்கிறார்கள், இதனால் துக்கத்தில் இருக்கிறார்கள். ஆத்மாவையே பரமாத்மா என்று நினைவு செய்கிறார்கள், இதனால் துக்கத்தில் இருக்கிறார்கள். நாலாவது, எப்போது தாரணை ஆகும்? தந்தையிடத்தில் முழு தொடர்பும் இருக்கும் போதுதான் தாரணை ஆகும். தந்தையிடத்தில் முழு தொடர்பும் இருக்கும் போதுதான் தாரணை ஆகும். அஞ்சாவது, அனைவரையும் மாயையிடம் இருந்து எப்படி விடுவிக்க வேண்டும்? உண்மையிலும் உண்மையான இறைவனின் உதவியாளராகி, அதாவது ஈஸ்வரிய மீட்பு படையினராகி அனைவரையும் மாயையிடம் இருந்து விடுவிக்க வேண்டும். ஆறாவது, அதிக பாவாத்மாக்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? தந்தையும் நிந்திக்கின்றனர், தேவதையையும் நிந்திக்கின்றனர், ஆகையால் தான் அதிக பாவாத்மாக்கள் ஆகிவிட்டனர். அப்பாவையும் பாபாவையும் நிந்தனை செய்துட்டாங்க, தேவதைகளையும் நிந்தனை செய்துட்டாங்க, ஆகையால் தான் அதிக பாவாத்மாக்களாக மாறிட்டாங்க. ஆறாவது கேள்வி, அண்டர் கிரவுண்டில் இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? அதிகரிக்கும். பாபா சொல்லுது 3 விஷயங்கள். அண்டர் கிரவுண்ட்ல இருப்பதனால, அதாவது உள்நோக்கும் முகமாக இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா, ஒண்ணு வாயு மண்டலத்துல நீங்க எப்படி இருந்தாலும் பாதுகாக்கப்படுகிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. 2வது, தனிமையின் காரணமாக சிந்தனை சக்தியும் அதிகரிக்கிறது. தனிமையில இருக்கிறதுனால ஞானத்தை நல்ல மனனம் செய்யக்கூடிய அல்லது சிந்தனை செய்யக்கூடிய சக்தி அதிகரிக்கும். 3வது, மாயாவின் தடைகளிலிருந்து சேஃப்டியாக இருப்பதற்கான சாதனமாக ஆகிவிடுகிறது. அடுத்து ஃபில் அப் த பிளான்ஸ். ஃபர்ஸ்ட், உங்களுடைய இப்போதைய வாழ்க்கை டேஷ் என்று பாடப்பட்டுள்ளது. உங்களுடைய இப்போதைய வாழ்க்கை விலை மதிப்பற்ற வாழ்க்கை என்று பாடப்பட்டுள்ளது. 2வது, தூய்மைக்கு தான் டேஷ் இருக்கிறது. தூய்மைக்கு தான் எல்லா புகழும் இருக்கிறது. தூய்மைக்கு அவ்வளவு பவர் இருக்கு இல்லையா, அவ்வளவு சக்தி. எப்படி பரமாத்மாக்கு சக்தி இருக்குது, எல்லா புகழும் இறைவனுக்கேன்ற மாதிரி தூய்மைக்குன்னா இருக்கு. எல்லாரும் பாருங்க, தேவதையுடைய காலையும் போய் விடுறாங்க, சன்னியாசுடைய காலையும் போய் விடுறாங்க. அப்ப தூய்மைக்கு தான் அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதனால்தான் பாபா தூய்மையா இருங்கன்றார். 3வது விஷயம், எந்த அளவிற்கு டேஷ் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு டேஷ் செய்ய வேண்டி இருக்கிறது. எந்த அளவிற்கு டேஷ் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு டேஷ் செய்ய வேண்டி இருக்கிறது. இருக்கிறதோ கிடைக்கிறதோ அதுக்கப்புறம் இருக்கிறது. எந்த அளவிற்கு சுகம் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு
நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. சுகம் வேணும்னா என்ன பண்ணணும்? நினைக்கணும். 4வது டேஷ் தெளிவாக இருக்கின்றது. லட்சியம் தெளிவாக இருக்கின்றது. நம்முடைய லட்சியம் தெளிவாக இருக்கின்றது. 5வது சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள் டேஷ் விடுகின்றன. சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள் மனதை பாரமாக்கி விடுகின்றது. 6வது டேஷ்க்கு பதிலாக அனைவருக்கும் டேஷ் கொடுங்கள், அப்பொழுது டேஷ் கிடைக்கும். மரியாதை வேண்டுவதற்கு பதிலாக அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள், அப்பொழுது அனைவரிடம் இருந்தும் மரியாதை கிடைக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. அதுல நம்ம என்ன பண்ணணும்? அனுபவம் செய்யணும். நேற்று சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் நான் ஒரு சூட்சமமான ஆத்மா. இன்னைக்கு பாபா அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா. எல்லாமே சூட்சமமானது. நம்மளது மாயை விட ஜெயிக்கிறது சரி இல்லையா, சூட்சமமான விஷயங்கள். பாபாவை நினைக்கிறது சூட்சமமானது. ஆத்மாவும் எப்படி இருக்கு? சூட்சமமானது, கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அது நிராகார சொரூபத்துல இருக்கணும். நிர்வாண நிலையை அனுபவம் செய்யணும். நிராதார், எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை. யாருடைய கவர்ச்சியில நம்ம போய் என்ன பண்ணிக்க கூடாது? மாட்டிக்க கூடாது. இப்ப அந்த ஆத்மா பயிற்சி நிறைய செய்யணும். ஆத்மாவுடைய குணத்தை பிராக்டிக்கல்ல அனுபவம் செய்யணும். நான் அமைதி, அந்த அமைதியை அனுபவம் பண்ணணும். அன்பு அமைதியை பண்ணணும். சக்தியை அனுபவம் பண்ணணும். அந்த ஆத்மால எத்தனை குணங்கள் இருக்கோ அது என்னுடையது. என்கிட்ட இருந்து எல்லா இடத்துக்கும் என்ன ஆயிட்டு இருக்கணும்? பரவிட்டு இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி.